2003 வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இல்லை அப்படின்னா, அதுவும் 1987க்கு பிறகு நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் நிரூபிக்கணும். அதே போல் உங்களுடைய பெற்றோர்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் நிரூபிக்கணும். அதற்காக நான் ஒரு 11 டாக்குமெண்ட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 11 டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் காட்டினா மட்டும்தான் இனிமேல் உங்களால் ஓட்டு போட முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அகதி அப்படின்றத தான் மோடி அரசு சமீபத்தில் தேர்தல் ஆணையம் மூலமாக கொண்டு வந்த ஒரு சட்டம். இதனால உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வரக்கூடிய 10ஆம் தேதி, அதாவது இன்னும் 3 தினங்கள்லயே இந்த வழக்கை நாங்கள் எடுத்து விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சிட்டாங்க. இந்த அறிவிப்பு வந்த உடனே பார்த்தீங்கன்னா பெரும் பதற்றத்துக்குள்ளான இந்த பிஜேபி, ஒரு பக்கம் உச்சநீதிமன்ற எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் மக்கள் எதிர்ப்பு, அவ்வளோதான் நம்ம காலி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு ஒரு விளம்பரம், அதாவது ஒரு செய்தித்தாளில் இந்தியில ஒரு முழு பக்க விளம்பரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடுறாங்க. அதில் தலைமை தேர்தல் ஆணையரே அதை என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாதவர்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும், டாக்குமெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இதில் டாக்குமெண்ட் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிடக்கூடிய அந்த டிராஃப்டில் டாக்குமெண்ட் கொடுக்காதவங்களுடைய பேருமே கண்டிப்பாக இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை பண்றாங்க.